Hello my dear families, welcome back to our channel அறுசுவை அமிர்தம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான வெஜ் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் 100 ml கடலை ஆட் பண்ணி ஆயில் மைல்டாக ஹீட் ஆன உடனே நம்ம வெஜ் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி மைல்டாக ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். நம்மளோட ஸ்பைசஸ் ஃப்ரை ஆன உடனே 100 கிராம் ஆனியன் ஆட் பண்ணி ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 100 கிராம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃப்ரை பண்ணும்போது அடி பிடிக்கும். அப்போது நம்ம கொஞ்சம் போல் சால்ட் ஆட் பண்ணால் அடி பிடிக்காமல் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அந்த பச்சை வாசனைலாம் இப்போ நல்லா போயிடுச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 100 கிராம் தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலக்கி விட்டுட்டு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி கொஞ்சம் போல் ஃப்ரை ஆன உடனே அஞ்சு கிராம் ரெட் சில்லி ஆட் பண்ணி தக்காளிலாம் நல்லா கரையிட்டோன்னு வெயிட் பண்ணுறேன். நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கிற 100 கிராம் பச்சை பட்டாணியும் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் அண்டு உருளைக்கிழங்கையும் மசாலாவோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மசாலாவோட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் ஆகட்டும்னு நம்ம 1 கப்பு ரைஸுக்கு 2.5 கப்பு வாட்டர் ஆட் பண்ணுவோம். நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 5 கப்பு வாட்டரை ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கேன். வாட்டர் ஆட் பண்ண அப்புறம் மசாலாவை நல்லா கலக்கி விட்டு நம்ம போட்டிருக்க காய்கறியெல்லாம் வேகட்டும்னு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ண அப்புறம் அரிசி உடையாமல் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொதி வந்த உடனே மறுபடியும் லைட்டாக கலக்கி விட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டிங்கன்னா சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி.
நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை ஆலில் போட்டு வச்சுக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.